நீங்க வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க, டாஸ்மார்க்ல இருந்து பார்ட்டிக்கு ஃபண்ட் வாங்குறாங்க, டாஸ்மார்க்ல இருந்து கட்சி நிதி வாங்குறாங்கன்னு ஒரு சொல்றாரு. அது எந்த கட்சின்னு தெரியல. அதுக்கு நீங்க கோபப்படுறீங்க? சொல்றதுக்கு முன்னாடியே எந்திரி கதறீங்க. இப்ப உங்க திமுக வாங்கிருக்குன்னு சொன்னா ரைட் ஓகே. எங்களை அவதூறுக்கு சொல்றீங்கன்னு. ஒரு கட்சியெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க மறுத்து பேசலாம். இல்ல ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கலாம். நிரூபிங்கன்னு சொல்லலாம். இல்ல இந்த அவைக்கு குறிப்பிலிருந்து நீக்கப்படுங்கன்னு சொல்லலாம். அதிமுக அமைதியா இருக்கு, நீங்க மட்டும் அதிமுக சிரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிங்களா அப்படியே சிரிப்பு. நம்மளால முடியாத அவளால முடியாதுல. அதெல்லாம் எப்படி சிரிச்சு பூரிப்புல இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஐயோ உன் கட்சி எங்க காணாம போயிட்டு உனக்கு சேர்த்தா வைக்கிறார் ஆப்பங்க. அப்படிங்கும் போது அவர்கள் நீ வெளியிடப்பு அப்படி வெளியிடப்புல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றம் ரீல்ஸ் போடக்கூடிய அரசாங்கமா இருக்கு. அதாவது சினிமா தியேட்டர் மாதிரி ஆடியோ லான்ச் மாதிரி இருக்கு. இருந்தது போது மக்கள் பாக்குறாங்க. நீங்க 2 கோடி பேர் பாத்துருக்காங்க. 2 கோடி பேர் பாத்துருக்காங்க. நீங்க வெளியேறினத பதில் சொல்ல. ஆமா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் சட்டமன்றத்தை நேரடியாக எனக்கு தெரிஞ்சு இந்த 50 வருஷத்துல பார்த்தது நீங்க தான் ரசிக்கிறான். என்ன நம்மளால் ஓட்டு போட்ட ஒரு பிரதிநிதி உள்ள உட்காந்துருக்கான். நம்ம நினைக்காத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. அவர் என்ன பேசுறான்னு கவனிக்கிறான். அப்ப அவனுக்கு புரிஞ்ச மொழியில எளிமையா அவனுடைய பாஷையிலே பேசுறாரு. அது நீ இவ்வளவு நக்கல் பண்ணலாமா சார்? 75 ஆண்டுகால கட்சியை பார்த்து இவ்வளவு நக்கல் அடிக்கிறது அவருக்கு தெரியாதா? பார்ட்டி ஃபண்ட்றது உண்மையில அவர் மறந்துட்டாரா என்ன? அப்ப உங்க சொன்னா எங்க குற்றமுள்ள ஒரு 5 குரு இருக்கும். நீங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்கல, நீங்க ஏன் ஓடுறீங்க? புரியுது. அப்ப நீங்க பதில் சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்ட் யாங்க வாங்கினா எங்க பேசுறீங்க? அநாகரிகமான வார்த்தையில பேசாதீங்க. ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தை கொடுங்க கேட்கணும். அதையே நீங்க வந்து வெளியிடப்பு செய்யறோம். அப்ப என்னன்னா ஆட்டை கலைச்சு விடுறது. நீங்க அடுத்து ஒரு பேசிடக்கூடாது. விட்டா மனுஷன் நிறைய வச்சிருக்கா போல, ஆயுதத்தை எடுத்து விட்டுருவா போல. அதிகமா பேசினாப்ல நினைக்கிறேன். அங்கதான் சவுண்ட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீங்க வந்து ஊர் அடிச்சு ஒலையில போட்ட கதையா, நீங்க அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒவ்வொன்னா சொல்றேன் அப்படின்னு அவ்வளவு தைரியம் பேச ஆரம்பிச்சிரு. ஏன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினா ஆதாரம்லாம் பேச மாட்டாருங்க. அது எந்த முதலமைச்சர் இருந்தாலும். அப்ப இவர் பேசுறாருன்னா ஆதாரங்கள் ஏதோ வச்சிருக்காருன்னு பேசுறாரு.